எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சொடக்கு தக்காளியை பற்றின பதிவு. எதுக்கு சொடக்கு தக்காளின்னு பேர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தக்காளியை பறித்து நெற்றியின் தலைப்பகுதியில் அடிப்பாங்க. அப்போ சொடக்கு போடுவது போல் சத்தம் வருவதனால இதுக்கு சொடக்கு தக்காளின்னு பேர். இந்த செடி பார்த்திங்கன்னா பரவலாக எல்லா இடங்கள்லையும் பொதுவாக வளரும். இந்த செடியில் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூக்கும். காய்கள் முற்றி பழமாகும் போது அந்த பழம் உரை கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப தக்காளி போன்றே இருக்கும். அது மட்டும் இல்லை, இது சிறுவர்கள் பறித்து விளையாடுவாங்க. இந்த சொடக்கு தக்காளி பார்த்திங்கன்னா உடல் வலி, மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை குணமாக்கும், கட்டிகளை போக்கும், வலி நிவாரணியாகவும் இருக்குது, சிறுநீர் பெருக்கியாகவும் விளங்குகிறது.